பிரைசலாட் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாசுத்த மேலான கிருபைகை தேவனுக்கு நன்றி சொல்றோம். இந்த நாள் வசனத்தை நம்மை பார்த்தோம் என்று சொன்னால் உபாகமம் 33 அதிகாரம் 27 வசனம். அனாதி தேவன் உனக்கு அடைக்கலமும் அவருடைய நித்திய பயங்கள் உனக்கு ஆதாரம். ஜீவனுள்ள தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், அனாதி தேவன் உனக்கு அடைக்கலமானவர். நம்ம எந்த சூழ்நிலத்தில் நம்ம கைவிடப்பட்டு மனம் உடைஞ்சு இருக்கிறோமோ, மோசைக்கு அடைக்கலமாய் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடைக்கலமாய் இருந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களில் நீங்கள் மனசு வந்து கைவிடப்பட்டு இருக்கிற நேரத்தில் சேனைகளின் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாய் வருவார். அவர் உங்களுக்கு அடைக்கலம். உங்களுக்கு இருக்கிற எல்லா சத்துருகளை கர்த்தர் துரத்தி சத்துருடைய கையிலேருந்து உங்களை பரிபூர்ணமாய் வாழ வைக்கிற தேவனாய் கர்த்தர் எந்த இடத்துல நீங்கள் அடைக்கலம் இல்லாதபடி வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு குறுகி மனவடைஞ்சு கொண்டு இருக்கீங்களோ, அந்த இடத்துல இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் உங்களை தேற்றி அரவணைச்சு பரலோகத்தில் வந்து வருகிற நன்மையினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். சோத்தரிக்கிற ஆண்டவரே, அனாதி தேவன் எங்களுக்கு அடைக்கலாம் என்று சொல்லி ஆண்டவரே தகப்பன நீங்கள் மோசைக்கு சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கைவிடப்பட்டு ஆண்டவரே வேலையில் குடும்பத்தில் ஆண்டவரே சோர்வோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் அடைக்கலமா இருந்து எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருகள் தடைகளை மாற்றி போடு பரலோகத்தின் நன்மைகள் ஆசீர்வாதங்களை அற்புதங்களை நீங்கள் காண செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.